ஹாய், வெல்கம் டு தமிழ் ஷார்ட் moral ஸ்டோரீஸ். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அவங்களோட எண்ணங்களோட பிரதிபலிப்பு தான். வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்ம யார் என்பதை, நம்ம என்ன நம்புறோம் என்பதை நம்ம விதி தான் தீர்மானிக்குது. இன்றைய கதையும் அதை பத்தின ஒரு கதை தான். ஒரு சாதாரண பிச்சைக்காரன் தனது எண்ணங்களை மாற்றியதன் மூலமாக கோடீஸ்வரனான ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாருங்கள் கதையுடன் இணையலாம். நான் உங்களின் தோழி திவ்யா. நகரத்தோட சத்தத்திலும் மக்களோட விரைவான நடைபாதையிலும் ஒரு மூலையில ஒரு பிச்சைக்காரன் தினமும் அமர்ந்திருப்பாரு. அவரோட பெயர் ராஜா. அவர் பழைய சட்டை, கிழிந்த துண்டு, சிறிய பிச்சை கிண்ணம், இதுதான் அவரோட வழக்கமான உலகம். சார், 1 ரூபா, பசியா இருக்கேன் சார் என்று அவர் கேட்டாலும் எல்லாரும் அவரை புறக்கணித்து சென்று விடுவார்கள். ஒவ்வொரு இரவிலும் அவர் தன் நிலையை நினைத்து கண்ணீர் விடுவார். என் வாழ்க்கை இப்படிதான் போகணுமா? கடவுள் ஏன் எனக்கு இப்படி எழுதினாரு? ஆனா அவன் மனதில் எப்பொழுதும் ஒரு வார்த்தை, ஆமா நான் பிச்சைக்காரன் தானே, எனக்கு என்ன பெரிய வாழ்க்கை அமைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி அவரை எப்பவுமே ஒரு தாழ்வாவே நினைச்சுக்குவாரு. ஒரு நாள் காலையில ஒரு பெரிய காரு அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி வந்தடைந்தது. அதில் இருந்தவர் ஒரு பிரபல தொழிலதிபர் அருண். ராஜா வழக்கம் போல கிண்ணத்தை அவர்கிட்ட நீட்டினாரு. ஆனா அருணோ, நான் உனக்கு பணம் கொடுக்க முடியும், ஆனால் நீ எனக்கு என்ன தர போகிறாய்? உனக்கு என்னிடத்தில் தர ஏதாவது இருக்கிறதா என்று அருண் கேட்க, ராஜாவோ குழம்பி போனார். நானோ பிச்சைக்காரன், என்னிடம் உங்களுக்கு திரும்பி தர என்ன இருக்கிறது என்று ராஜாவோ குழப்பத்தில் ஆழ்ந்தார். சரி, உன்னிடத்தில் எனக்கு திருப்பி கொடுக்க எதுவும் இல்லை என்றால் நான் கிளம்புகிறேன் என்று அருண் வேகமாக தன் நடையை கட்டினார். அடுத்த நாள் ராஜா வழக்கம் போல யாரிடமும் பிச்சை கேட்கவில்லை. அருணின் வார்த்தைகள் அவனை வெகுவாக சிந்திக்க வைத்தது. அவன் அருகிலிருந்த ரயில் நிலையத்திற்கு சென்று கொண்டிருந்தான். அங்கு ரயில் பாதையில் மலர்கள் மலர்ந்திருந்தன. அது சிறிய மனம் மிக்க காட்டு மலர்கள். அவன் அவற்றை மெதுவாக பறித்தான், சிறிய பூச்செண்டாக்கினான். அதை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒவ்வொரு பூச்செண்டை கொடுத்தான். மக்களும் அதை புன்னகையுடன் வாங்கி கொண்டனர். அந்த நாளில் அவனுக்கு வழக்கத்தை விட 2 மடங்கு பணம் கிடைத்தது. அவனுக்கோ மனதில் ஒரு ஆனந்தம். அருணின் வார்த்தைகள் உண்மைதான். நம்மளால் ஏதாவது திரும்பி தர முடியுமா என்று கேட்ட கேள்வி தன்னுடைய எண்ணத்தையே மாற்றிவிட்டதே. சில மாதங்கள் கடந்து சென்றன. ராஜா தினமும் மலர்களை பறித்து விற்று கொண்டே இருந்தான். சில வேளைகளில் மக்களுக்கு இலவசமாகவும் வழங்கினான். அவன் முகத்திலோ புன்னகை, கண்களிலோ ஒளி நிரம்பிய நம்பிக்கை. அவனோ படிப்படியாக சிறிய மேஜை விற்பனை ஒன்று ஆரம்பித்தான். ராஜாஸ் பிளாசம் வேர்ல்ட் என்ற பெயரில். ஆனால் அதே தொழிலதிபர் மீண்டும் ரயில் நிலையத்திற்கு வந்திருந்தார். அவனை ராஜா கண்டு கொண்டார். உடனடியாக ஒரு மலர் குலையை எடுத்துக்கொண்டு, சார், இது உங்களுக்காக. இன்று என்னிடம் உங்களுக்கு திரும்பி தர இந்த மலர் குலை இருக்கிறது என்று சொல்ல, அருணோ சிரித்துக்கொண்டே மலர் குலையை பெற்றுக்கொண்டு சிறிய நாணயம் ஒன்றை ராஜாவிடம் கொடுத்தார். அப்படியாக காலங்கள் கடந்தது. ஒரு நாள் ரயில் பயணத்தின் போது 2 தொழிலதிபர்கள் ஒரே பெட்டியில் அமர்ந்திருந்தனர். ஒருவரோ அந்த ராஜா, இப்பொழுது வெற்றிகரமான வணிகர். மற்றொருவரோ அதே அருண். அருணோ நிதானமாக கேட்டார், உங்களை எங்கோ பார்த்த மாதிரி இருக்கிறதே, நாம் இதற்கு முன்னாடி சந்தித்திருக்கிறோமா என்று கேட்க, ராஜாவும் புன்னகையுடன் கையை நீட்டி குலுக்கினார். சார், என்ன தெரியலையா? நான் தான் சார் ராஜா. அருணோ அதை கேட்டுவிட்டு அதிர்ச்சியில் ஆழ்ந்தார். ராஜாவோ நிதானமாக சொன்னார், ஆமாம் சார், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையை மாற்றியது. நான் இனி பிச்சைக்காரன் இல்லை, நான் ஒரு மலர்கடையோட உரிமையாளர். அருணோட கண்களில் பெருமை மிளர்ந்தது. அவர் மெதுவாக சொன்னார், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது, உன் எண்ணங்களை மாற்றினால் உன் வாழ்க்கையே மாறும் என்ற பாடத்தை நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். வாழ்க்கை நம்மளை கண்டிப்பா சோதிக்கும். ஆனால் அந்த சோதனை அத்தனையும் நம்மை வடிவமைக்க தான் வருகிறது. பிச்சைக்காரனாக தொடங்கிய ராஜா இன்று ஒரு வணிகராக நிற்கிறார்.
ஏன்னா அவர் ஒரு நாள் தனது எண்ணங்களை மாற்றினாரு. நாம ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்ல ஒவ்வொருவருக்கும் இந்த கதை ஒரு பதில் தான். உன்னோட எண்ணத்தை மாற்றினா உன்னோட வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை நான் முடிக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்.